ஒரு மனுஷன் ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வந்துடலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அவன் பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கா இல்லப்பா. ஒரு இடத்துக்கு போனானா மூக்காலே ஸ்மெல் பண்ணி அலைகிலேருந்து கிளவி குமரி வரைய மூக்காலே ஸ்மெல் பண்ணி கணக்கு எடுக்கணும் அவன்ப்பா. காலையில் வர தூக்கம் நைட்டில் வர மாட்டேங்குது, நைட்டில் வெறியா மோட்டிவேஷன் வர்றது பார்த்தா காலையில் வரவே மாட்டேங்குது. நைட்டு 2 மணிக்கு பெரிய டவுட்டுங்க. என்ன டவுட்னா, பேய்க்கு தான் காலே இல்லைன்றாங்க, அது எப்படி கொலுசு சவுண்டு மட்டும் கேட்கும்? உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. பைக்கு ரோட்டு மேலே போகுது, ட்ரெயின் தண்டவாளத்து மேலே போகுது, இவளையே கப்பல் கூட தண்ணி மேலே தாங்க போகுது. ஆனால் என் வாழ்க்கை பிரச்சனையிலே போகுதுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த லைக் பட்டனும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. குட் ஜாப். கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வந்துடலாம்னு நினைக்கும் போது தான் ஏதோ ஒரு கஷ்டம் முன்னாடி வந்து நிக்குது. அதனால எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா சாகிற வரைக்கும் எவனாலையும் சிரிக்க முடியாது. ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, நம்மளோட பிளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கு. நம்ம வாழ்க்கை நெகட்டிவா போயிட்டு இருக்கு. பொண்டாட்டியும் கவர்மெண்ட்டும் ஒன்றுன்றோம். ஏன்னு கேட்டினியா, ரெண்டையும் நம்ம தான் செலக்ட் பண்ணுறோங்க. நம்ம பேச்சே ரெண்டுமே கேட்காதுங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டாவது 5 வருஷத்துக்கு ஒரு டைமாக நம்ம மாற்றிடுங்க. பொண்டாட்டி வைப்பில்ல ராஜா. நம்ம ஒன்று பின்னாடி சுற்றுவோம், அதுக்கு நம்மளே பிடிக்காது. பின்னாடி ஒன்று சுத்தம், அது நமக்கு பிடிக்காது. அது பின்னாடி ஒன்று சுத்தம், அது அதுக்கு பிடிக்காது. புரியல? ஆக மொத்தம் எதுவுமே நடக்காது. இதுதான் உண்மை. எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குமா, எனக்குன்னு எது நடந்தாலும் நான் நல்லதுக்குன்னு எடுத்துக்கணுமா? சூப்பர் கடவுளே, சூப்பர். சூரியன் இல்லாமலேயும் வாழ முடியாது, சூரியனோடையும் வாழ முடியாது. அதே போலதான் மனைவி இல்லாமலும் வாழ முடியாது, மனைவி இறந்தாலும் வாழ முடியாது. பார்த்துட்டு, தம்பி அடுத்து உனக்கு தானா அப்படின்னு கேட்டாங்க. அதே சொந்தக்காரி இன்னைக்கு இலை வீட்டுல பார்த்தங்க, அடுத்து நீங்க தானான்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்னை பார்த்து ரொம்ப முறைச்சிட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையே வாழையில ஊத்துன ரசம் மாதிரி அங்க இங்க போயிட்டு இருக்கு. நானே சோறை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வேற அடுத்தடுத்து பிரச்சனையா கொடுக்குறீங்க. நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல என்ன பேசணுங்க? ஒரு பிரச்சனை முடிட்டோம், அடுத்த பிரச்சனை நானே வந்து வாங்கிக்கிறேன்னு கேட்டேன். சொன்னா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பிரச்சனை முடியுதா இல்லையா, அடுத்த பிரச்சனை அப்படி அட்டன் டைம்ல கொடுக்குறீங்களே. இந்த பிரச்சனை முடியறதுக்குமே இன்னொரு பிரச்சனை கொடுத்தா நான் எப்படி தாங்குவேன்? என்னால முடியுமா? இது உங்களுக்கே நியாயமா படுதா? टाटा गुड बाय गया। रुको जरा सबर करो। நான் சாகணும்னு நினைக்கிறப்பெல்லாம்
என் மச்சானை தான் நினச்சி பார்த்தேன். இந்த நாயே உசுரோட இருக்கும் போது நமக்கு என்ன கேடு, நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு.